ஹலோ மக்களே, நேற்று ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் பற்றி நம்ம ரயில்வே மினிஸ்டர் சென்ட்ரல் ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் வந்து ராஜ்யசபாவில் அந்த இயர்லிக்கு ஆனுவல் கேலண்டர் ரிலீஸ் பண்ணி பண்ணுறதுனால எந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெனிஃபிட்டாக இருக்குது, இயர்லி எவ்வளோ வேகன்சி நிரப்பியிருக்காங்க, எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ சிட்டி எவ்வளோ லாங்குவேஜில் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, 2024 எவ்வளோ ரெக்ரூட்மெண்ட், 2025 எவ்வளோ ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஃபுல் ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ரயில்வேல பார்த்தீங்கன்னா வருஷம் தொடர்ந்து எல்லா எக்ஸாமுமே கண்டக்ட் பண்ணுறாங்க. கரெக்டாக சொல்ல போனால் 9லேருந்து 11 ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் ஒவ்வொரு வருஷமும் ரிலீஸ் பண்ணுறாங்க. லாஸ்ட் 2 இயர்ஸாக கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இனிமேல் ஒவ்வொரு வருஷமும் கண்டக்ட் பண்ணுவோம்னு சொல்லி இந்த வருஷத்துக்கும் ஆனுவல் பிளானை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்துருப்போம். இப்போ நேற்று இந்த ராஜ்யசபாவில் பார்த்தீங்கன்னாக்கா 2024 ஜனவரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 92,116 வேகன்சி நிரப்பியிருக்கிறதாகவும், அதில் CBT 1 எவ்வளோ கேண்டிடேட்ஸ் அட்டன் பண்ணாங்க, எவ்வளோ சிட்டிஸில் எக்ஸாம் நடந்தது, 15 லாங்குவேஜ்லுமே ரயில்வேல கண்டக்ட் பண்ணுறாங்க, என்னென்ன லாங்குவேஜ்லாம் கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஃபுல் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 2024 பார்த்தீங்கன்னா 3,58,59,240 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து CBT 1 அட்டன் பண்ணியிருக்காங்க. இதுவே CBT 2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா 5,57,611 கேண்டிடேட் அட்டன் பண்ணியிருக்காங்க. இதில் எவ்வளோ ரெக்கமெண்ட் பார்த்துருப்பீங்க, 92,000 வேகன்சி. அடுத்து 2025 ஆனுவல் கேலண்டர் படி பார்த்தீங்கன்னா 50,970 வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா குரூப் டிக்கு இன்னும் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணல. ஏன்னா பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி தான் அப்ளிகேஷன் முடிஞ்சிருந்தது. ஒரு நோட்டிஃபிகேஷனுக்காக எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கரண்டாக பார்த்தீங்கன்னா NTPCக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க கிராஜுவேட் போஸ்ட்டுக்கு. போன 2025 பார்த்தீங்கன்னா ALPயில் 9,970 வேகன்சி ரிலீஸ் பண்ணாங்க. இந்த 2026க்கும் இப்போ சொல்லிட்டாங்க 11,127 வேகன்சி அப்படின்னு சொல்லி. அந்த டிராஃப்ட் வேகன்சிலாம் வந்திருந்தது. இந்த மாதத்தில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை பற்றி நம்ம சேனலில் சொல்லியிருந்தோம். அதற்கான கிளாஸஸும் கண்டக்ட் பண்ண போகிறோம் அடுத்த வாரத்துலேருந்து. அந்த ஸ்டடி பிளானோட பிடிஎஃப்லாம் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எடுத்து பார்த்துக்கோங்க. டெக்னீஷியன் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 6,238 வேகன்சி, பேராமெடிக்கல் கேட்டகரியில் 434, செக்ஷன் கண்ட்ரோலில் 368, ஜெய் நோட்டிஃபிகேஷனில் 2,585, NTPC கிராஜுவேட்டில் 5,810, அண்டர் கிராஜுவேட்டில் 3,088, ஐசோலேட்டட் கேட்டகரியில் 312. அதுக்கப்புறம் கடைசியாக லெவல் 1 பார்த்தீங்கன்னா 22,195 வேகன்சி இப்போ தான் ரிலீஸ் பண்ணி அப்ளிகேஷன் முடிஞ்சிருந்தது. இது எல்லாமே 2025 சொல்லியிருந்தாங்க. 2026க்கும் இப்போ ஆனுவல் கேலண்டரில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டாங்க. தொடர்ந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. 2025 அந்த CBT 1 எத்தனை கேண்டிடேட் அட்டன் பண்ணாங்க, இது வரைக்கும் எவ்வளோ ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ரெக்கமெண்ட் டன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. 2025-26 இடையில பார்த்தீங்கன்னா 41,343 கேண்டிடேட் இப்போ வரைக்கும் ரெக்கமெண்ட் முடிஞ்சிருக்கு. மற்ற நோட்டிஃபிகேஷன் எல்லாத்துக்குமே எக்ஸாம் ப்ராசஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஆனுவல் கேலண்டர் ரிலீஸ் பண்ணுறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு எவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது. இயர்லி பார்த்தீங்கன்னா நிறையா கேண்டிடேட் எலிஜிபிளாக இருக்கிறாங்க. ரெக்கமெண்டுமே ஃபாஸ்ட்டாக பண்ணி முடிக்க முடியுது அப்படின்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் எல்லாமே கொடுக்க முடியுதுன்னு சொல்லி ரயில்வே மினிஸ்டர் நேற்று ராஜ்யசபாவில் சொல்லியிருக்காரு. அது என்னமோ ஒரு நல்ல விஷயம் தான். 2024க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பேண்டமிக்னால கண்டக்ட் பண்ணாமல் இருந்தாங்க. அதுக்கு முன்னாடியும் 4 வருஷம் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி தான் இந்த ரெக்கமெண்ட்லாம் பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இயர்லி ரிலீஸ் பண்ணுறதுனால வேகன்சி ஒரு நல்ல வேகன்சியாக கிடைக்குது, ஆப்பர்ச்சுனிட்டியும் அதிகமாக கிடைக்குது அப்படின்னு சொல்லி தான் சொல்லலாம். ஸ்டூடெண்ட்ஸும் கன்சிஸ்டண்டாக ப்ரிப்பேர் பண்ண முடியுது. இயர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 வேகன்சி ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஒரு 10 ரெக்கமெண்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஆனுவல் கேலண்டர் டிராஃப்ட் கொடுத்துட்டாங்க. ஒரு நல்ல விஷயம் தான். ரயில்வே எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா கண்டினியூஸாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த ஒரு ஆனுவல் பிளானர் படி பார்த்தீங்கன்னாக்கா இந்த லெவல் 1 போஸ்ட்டுக்கு 9ஆம் தேதி தான் அப்ளிகேஷன் முடிஞ்சிருந்தது. அடுத்து ALPக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் ரிலீஸ் செய்ய போகிறாங்க 11,127 வேகன்சி அப்படின்னு சொல்லி அந்த வேகன்சி டிராஃப்ட் என்னென்ன ஜோனுக்கு எவ்வளோ வேகன்சின்னு கொடுத்துட்டாங்க. ALP எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இப்போலேருந்தே பண்ண ஆரம்பிச்சிருங்க. இது இல்லாமல் டெக்னீஷியனும் ஏப்ரல் ஜூன்லன்னு சொல்லியிருக்காங்க, செக்ஷன் கண்ட்ரோலரும் ஏப்ரல் ஜூனில் வந்துடும் சொல்லியிருக்காங்க, ஜூனியர் இன்ஜினியருக்கு ஜூலையில் சொல்லியிருக்காங்க, பேராமெடிக்கல் கேட்டகரிக்கும் ஜூலையில் சொல்லியிருக்காங்க, NTPC கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட்டுக்கு ஆகஸ்ட் மாதம் நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க, மின்ஸ்ல அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரிக்கு செப்டம்பர் மாதம், அடுத்து கடைசியாக மறுபடியும் லெவல் 1 குரூப் டி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதத்தில் வரும்னு சொல்லி இந்த வருஷமும் ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. நம்ம சேனலையும் பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்க அந்த குரூப் டி அண்ட் ALPக்கான கிளாஸஸ் வந்து நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 21ஆம் தேதியிலேருந்து பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ அட்மிஷன் நடந்துகிட்டு இருக்கு. 20ஆம் தேதி வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் ப்ரைஸாக 999 ரூபா சொல்லியிருக்கோம். ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா ஆஃபர் ப்ரைஸ் இருக்கிறப்பே ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பேட்சில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ் மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேட்சுமே சேர்த்து கண்டக்ட் பண்ணுறோம். நம்மளோட ஓல்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் டெஸ்ட் பேட்ச் கேட்டிருந்தாங்க. அவங்களுமே பார்த்தீங்கன்னா இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளோட ரயில்வே ஓல்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 750 rupees தான் சொல்லியிருக்கோம். இந்த பேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா ரயில்வே எக்ஸாமோட மேக்ஸ் ரீசனிங்கான வீடியோ கிளாஸஸ் கம்ப்ளீட் A to Z வீடியோ கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். எல்லா மெத்தட், அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ப்ராக்டிஸ் கொஸ்டின் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம்.
மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 22 டாபிக் படிக்கணும். ரீசனிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 28+ டாபிக் படிக்கணும். அதை எல்லாத்தையுமே ஷெடியூல் போட்டு இந்த பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் ஜென்ரல் ஸ்டடீஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா தமிழில் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிடுவோம். என்சிஆர்டி அண்ட் எஸ்சிஆர்டி பேஸ் பண்ணி ரயில்வேக்காகவே ரெடி பண்ண புக்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ்க்குமே டாபிக்ஸ் வைஸாக ரயில்வேல என்னென்ன கொஸ்டின்லாம் இதுக்கு முன்னாடி கேட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 5600க்கும் மேற்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒரு டாபிக் வைஸாக பிரிச்சுருக்கிறோம். ஓகேவா? இண்டிவிஜுவலாக உள்ளே இருக்கிற சப் டாபிக் முதற்கொண்டு பிரித்து எடுத்துருக்கோம். உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 16 தேர்வுகள் கண்டக்ட் பண்ணுறோம். இது வந்து குரூப் டி அண்ட் ஏஎல்பி எக்ஸாமுக்கான அந்த ஒரு 90 டேஸ் பீரியட்காக இந்த டெஸ்ட் ஷெடியூல் போட்டிருக்கோம். அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா அந்த பேட்ச் கண்டினியூ ஆகும். நீங்கள் ரயில்வேயோட இந்த 2026ஓட எல்லா எக்ஸாமுக்குமே அந்த பேட்சில் படிச்சுக்க முடியும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கோட ஒரு 100+ டாப்பிக்கான அப்டேட் பண்ண ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுவோம். அது இல்லாமல் ஏப்ரல் 2025 ஆரம்பித்து 2026 டிசம்பர் வரைக்குமே இருக்கிற கரண்ட் அஃபேர் எல்லாமே மந்த்லி கரண்ட் அஃபேர் பிடிஎஃபாகவே கொடுத்துருவோம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இயர்ஸ்க்கான கரண்ட் அஃபேர் எல்லாத்தையுமே நீங்கள் அந்த பேட்ச்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா டெலகிராம் குரூப் மூலமா தான் ப்ரொவைட் பண்ணுறோம். அது வந்து ஒரு செப்பரேட்டான டெலகிராம் குரூப். நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு அட்மின் நம்பருக்கு இன்ஃபார்ம் பண்ணால் போதும், அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. அட்மின் நம்பர் பார்த்தீங்கன்னா 8903302290. இந்த நம்பருக்கு ரயில்வே பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ரொசீஜர் எல்லாமே சொல்லுவாங்க. ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பர் 9487808620 அப்படின்ற இந்த நம்பருக்கு கூகுள் பே இல்லைனா ஃபோன்பே மூலமாக பே பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அட்மின் நம்பருக்கு சென்ட் பண்ணால் போதும், அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. இந்த பிடிஎஃப்லேயே பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டடி பிளான், அந்த சிலபஸ் டீட்டெயில், ரயில்வேயோட சிலபஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஒரு 91 டேஸ்க்கான ஸ்டடி பிளான், டெய்லி என்னென்ன டாபிக் எவ்வளோ படிக்கணும் அப்படின்னு சொல்லி மேக்ஸ், ரீசனிங், ஸ்ட்ராட்டஜிக்கே, ஜிஎஸ், கரண்ட் அஃபேர்னு ஒரு 5 டாப்பிக்காக பிரித்து இந்த ஷெடியூல் எல்லாமே கொடுத்துருக்கோம். இந்த பிடிஎஃப்ல எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ரயில்வே பேட்சில் படிச்சுட்டு இருக்காங்க. நீங்களும் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ப்ரொவைட் பண்ணுற மெட்டீரியலோட இண்டெக்ஸ் பேஜ் எல்லாமே இந்த பிடிஎஃப்ல சாம்பிள் மெட்டீரியலாக கொடுத்துருப்போம், எடுத்து பார்த்துக்கோங்க. தொடர்ந்து ரயில்வேலேருந்து எந்த அப்டேட் வந்தாலும் நம்ம சேனலில் தெரிவிப்போம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே ரெகுலராக தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.